இது உங்களுக்கான நிகழ்ச்சி. நாம் என்ன என்ன ராஜா சூப்பர் சூப்பர். விட மாட்டீங்களா? என்ன இப்படி தாங்க நம்ம அன்பு. பார்த்த உடனே 10வது வினாடியில் சாப்பிட்டீங்களான்னு கேட்குற ஒரே ஒரு இனம் நம்ம இனம் தாங்க சார். பார்த்தீங்களா இன்ன வரைக்கும். அது அன்னைக்கு இன்னைக்கு எப்படின்னு தெரில. முன்னெல்லாம் என்ன ஊருக்கு வந்துட்டு வீட்டுக்கு வராமல் போயிட்டீங்க அப்படின்றான். இப்போ என்ன ஃபேஸ்புக்கில் வந்து லைக் போடாமல் போயிட்டீங்க அப்படின்றான். ஆனால் எல்லார் முகத்தில் ஏன் மகிழ்ச்சின்னா நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன் எல்லார் முகத்தில் மகிழ்ச்சி தெரியுமா? பக்கத்தில் உங்கள் சம்சாரம் இல்லை, அதனால் சிரிச்ச மாணிக்கு உட்காந்துருக்கீங்க. இல்லாட்டி கொவட்டுகளும் குத்து முறைக்கும் உனக்கெல்லாம் சிரிப்பு வாய மூடு அப்படின்னு. ஏன்னா இத்தனை விழா கொண்டாடுறோம் சார். இந்த விழா வர்றதுலாம் ஒரு கவலை இல்லை சார் ஆண்களுக்கு. அந்த விழாவுக்கு ஒன்று சமைக்கிறோம்னு சமைக்கிறப்ப தாங்க ஆண்கள் பதறிறான். பார்த்தீங்களா? ஆமாம் இருப்பா. எத்தனை ஐலோ இதான். ஐயோ இது மொத்தமாக வாட்ஸ்அப் கூட அனுப்பிச்சி கொடுப்பா. 5500 கண்டினியூவாக வந்துக்கிட்டு இருக்கு. நீங்களாம் ரொம்ப பெரிய கைதட்டலோடு ரசிக்கின்றதுக்காக என்ன என்னென்ன முதலாவே கிளம்பிட்டாரு. என்ன என்ன ஒரு 5 ஜோக் கேட்டு போனேன். என்ன உங்கள் காலில் விழுந்து கதற என்ன அவர் ஓட்டியும் போகிற குழந்தையோடு கிளம்பிட்டார். ஏன்னா ஒரு ஃபேமிலி மேன். அப்போ அவர் ஃபேமிலி மேன் நான் கண்டுபிடிச்சிட்டேன். வந்து உட்காந்துன்னு ஒரு பேமொழி முடித்தார். அப்பயே அவர் நான் ஃபேமிலி மேன் கண்டுபிடிச்சிட்டு நிரம்ப உற்சாகமாக நீங்கள் இருக்குன்றதுக்காக இந்த சபையே ஆண்கள் பெண்கள் நிரம்பி இருக்கிறனால உங்களை மையப்படுத்தியே நாங்கள் நிறையா விஷயம் பேச போகிறோம். நீங்களாம் என்ன செய்யணும்னா நல்ல ஏன்னா நான் ஒரு சமீபத்தில் ஒரு இதுக்கு போயிருந்தேன். நின்று டீ குடிச்சிட்டு இப்போ வெளியே வர ஒரு 5 பேர் செல்ஃபி எடுத்தாங்க. அது பெரிய விஷயம் இல்லை. வண்டியில் ஏறும்போது திடீர்னு குறுக்க 2 பேரும் வந்து ஒரு 5 செல்ஃபி எடுத்துகிட்டு ஒத்த வார்த்தை கேட்டேன் சார். எனக்கு படபடன்னு வெறுத்துச்சு. செல்ஃபி எடுத்துகிட்டு கேட்குறேன் நீங்கள் யாருன்னே அப்படின்ட்டான். அப்படியே பால்டாயில் வாங்கி குடிக்கலாமான்னு முடிவு பண்ணேன். இருந்தாலும் நீங்களாம் உங்களுடைய அன்புக்காக இவ்வளோதெல்லாம் வந்திருக்கிறோம். இந்த மாலத்தீவு மக்கள் தமிழ் சொந்தங்கள் எப்பயும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கணும். அதற்கு இன்னொரு ஆமாம் அவர் அந்த லவ்யூ தம்பியை கொஞ்ச நேரம் ஒரு டீயை கொடுத்து உட்கார வைங்க. ஆமாம் பேரே அவருக்கு லவ்யூ தம்பி. இப்போ அதே உற்சாகத்தோடு கோயில்பட்டி அன்னபாரதி அவர்களே இந்த மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். வாங்கம்மா. ஆமாம் இப்போ 2 பிரிவாக இருந்துக்குங்க. நாங்கள் மேடையில் என்ன செய்ய போகிறோன்றோம் உங்கள்கிட்ட சொல்லிடுறோம். ஹலோ ஹலோ ஹலோ. ஆண்கள் சார்பாக நாம் பேசும்போது நீங்களாம் கைதட்டுங்க. அதே போல் பெண்கள் சார்பாக அவங்க தான் நான் வீட்டுக்கு விடி விளக்கு அந்த விளக்கு அகல் விளக்குன்னு பேசும்போது இருக்கிற அந்த 15 பெண்கள் அவங்க கைதட்டுங்க. வந்துட்டீங்களாமா சார்? உண்மையிலே அவ்வளோ பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிறாங்க சார். அப்படியா? ஆமாம் சார். அவங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லிடலாம். தாராளமாக சொல்லுங்க. உண்மையிலே இந்திய தாயின் வயிற்றில் பிறந்து இருக்கட்டும். இந்திய தாயின் வயிற்றில் பிறந்து கடல் கடந்து வந்தாலும் தாய்ப்பாலை போல தமிழை மறக்காமல் இருக்கும் என் தமிழ் சொந்தங்களுக்கு சிறப்பானது ஒரு வணக்கங்கள். நிறைய பேர் கன்னியாகுமரியை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். எத்தனை மாவட்டங்கள் இருந்தாலும் நிறைய குமரியா இருக்கும்போது நான் கன்னியாகுமரி நானா கண்டுபிடிச்சேன். இல்ல எத்தனை மாவட்டங்கள் இருந்தாலும் என்றைக்குமே இளமையாக இருக்கக்கூடிய ஒரே மாவட்டம் அது கன்னியாகுமரி தான். நாங்க மதுரையில் 93 வயசுல வந்திருக்கோம். மதுரைக்காரங்க இருந்தா ஒரு கைத்தல கொடுங்க பார்க்கலாம். அப்பா மதுரை விழா இருக்காங்களா சார்? சும்மா இல்ல அதானே. பத்தியா தம்பி எல்லாம் எங்க கோவில்பட்டிக்காரங்க இருக்கிறாங்களா? என்ன எல்லாரும் ஏன் இருக்காங்கன்னு தெரியாமலே இருக்காங்கம்மா 2 பேர் பாவம். சரி நம்ம விஷயத்துக்கு வந்துருவோம். ஆமா சார். வீட்டுக்கு நாங்கள் தான் கடுமையாக உழைக்கிறோம், பெருமை சேர்க்கிறோம், அதை சேர்க்கிறோம் பேசும்போது நீங்கள் அவங்களுக்கு கைதட்டுங்க. ஆமாம். போனா போன்று என் ஜீவன்கள் நான் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணும்போது ஆக இந்த நிகழ்வு நீங்கள் முடிஞ்சு போகும்போது நல்ல நம்முடைய மாஸ்டர் வந்திருக்காரு, மியூசிக் டைரக்டர் வந்திருக்காரு. நல்லா ரசித்து போங்க சார். அப்போ தான் நாளையிருந்து நம்ம வேலையை நல்ல திறன்பட நல்ல தெளிவாக செய்யறதுக்கு இன்னைக்கு நீங்கள் ஒரு நாள் டாக்டர் என்ன சொல்றாரு மேடம்? சொல்லுங்க சார். 1 நிமிஷம் சிரிச்சா 1 சொல் ரத்தம் ஊறும்ன்றார் டாக்டர். நீங்க 1 மணி நேரம் சிரிக்க போறீங்க, ரத்தம் ஓவரா ஊறி காது வலி ஒழுகுனாலும் ஒழுகும். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? ஆமா நீங்க தான் என்ன பைத்தியக்காரன் நினைச்சிருக்கீங்க. அதனால பக்கத்துல ஒரு கிளாஸ் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அத போல உண்மையிலே இந்த நிகழ்ச்சி நல்லா அருமையா அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க. நீங்க மேடைக்கு வந்தனால மேடம் சொல்லுங்க சார். உங்களை அறிமுகப்படுத்தணும். ஆமா தேங்க் யூ சார். இவங்க பிக் பாஸ்ல வந்திருக்காங்க. எத்தனை பேர் பாத்திருக்கீங்க? அதாவது அந்த ஷோ விட்டு வெளியே வந்திருக்காங்க. அதான் சொல்றேன். நீங்க அதைத்தான் கவனிக்க. ஆனா அதுக்கு ஒரு 10 ஜீவன்கள் கை தூக்குறாங்க பாத்தீங்களா? ஐயோ தேங்க் யூ சோ மச். அவங்க தமிழ் தெரியாதவங்கம்மா. இல்லாட்டி அவங்க தூக்கி இருப்பாங்களா? ஆனா எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா சொல்லுங்க சார் என்ன பத்தி? இந்த வயசுல அன்னபாரதி அவர்கள் தேங்க் யூ சார். எனக்கு தெரிஞ்சு 46 விருதுகள் நன்றி 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 வாங்கலாம் நினைச்சாங்க, ஒருவேளும் கொடுக்கல அப்படின்றதா. எங்களுக்கு அது முக்கியம் இல்ல சார், கைதட்டல் தான் முக்கியம். மாஸ்டர் சிரிக்கிறாங்க. ஆமா மதுரை வீரன் தானே. மாஸ்டர் ஏன் சிரிக்கிறாருன்னா அவர் டான்ஸ் பண்ணும்போது நான் கைதட்டினேன். இப்ப நான் பேசும்போது அவர் சிரிப்பார். எங்களுக்குள்ள ஒரு உடன்பாடு சார். உங்க கூட்டத்தை விட எங்க கூட்டம் தான் அதிகமா வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 36 பேர் வந்திருக்கோம்.
ஆமா. ரொம்ப மகிழ்ச்சி மேடம். சார் நீங்கள் தைரியமாக பேசுங்க, கண்டிப்பா சார். நல்லா பேசுங்க. உண்மையிலேயே அன்னபாரதியை விட அவங்க அப்பாவை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு என்ன காரணம்னு சொல்லிடுறேன். சொல்லிருங்க சார். ஒரு தர்ம சிந்தனை உள்ள மனுஷன். இன்னைக்கும் ஒரு 40 வீடுல அடுப்பெரியுதுன்னா அது உங்க அப்பா தான் காரணம். ஏன்னா அவர் தான் சிலிண்டர் போடுறாரு. மதுரை வீரன் தானே. ஒரு நாள் வராட்டியும் பதறிடுவாங்க அந்த ஏரியாவே. சார் ஒரு வார்த்தை என்ன பத்தி நல்லதா சொல்லுங்க சார். ஆமா, நான் எப்படிப்பட்ட ஆள்னா நான் தூத்துக்குடியில மருந்து குடிச்சிட்டாங்களா? தூத்துக்குடியில நான் பேசி முடிச்சுட்டு மேடையை விட்டு கீழே இறங்கல. 5 பவுன் செயின் அத்துட்டு ஓடி இருக்காங்க. அந்த அளவுக்கு நீங்க பேசியிருக்கீங்க. என்னுடைய பேச்சை பாராட்டி கொடுத்தாங்க சார். பாருங்க அந்த சார் இப்பமே செயினை கழட்டிட்டு இருக்காங்க எனக்கு கொடுக்கிறதுக்காக. ஆமா, அப்புறம் கவரிங் எங்க போடுவார் பாவா அழகு. இப்போ என்ன விஷயம்னா நீங்க நல்ல ரசிக்கணும். ஆமா சார். இப்போ நான் பெண்களுக்கு சப்போர்ட்டா பேசுறேன் நீங்க சார். பெண்கள் சப்போர்ட்டா பேசுங்க. நான் ஆண்களுக்கு கொய்யாப்பழமா பேசுறேன். இந்த கொய்யாப்பழத்துக்கு 3 பேர். சார் உண்மையிலேயே பெண்கள் அப்படின்னா யாரு தெரியுமா? சொல்லுங்கம்மா. பெண்களுக்கு எத்தனை பேர் இருக்கு தெரியுமா சார்? நாங்கெல்லாம் கலைமகள் அம்சம். அப்ப நாங்கன்னா களவாணி வம்சமா சார்? எடுத்த உடனே நம்மளை சப்புன்னு அடிக்கூடாது. எங்களை கொஞ்சமா பாராட்டாட்டியும் பரவாயில்ல, அவமானப்படுத்த. நீங்க ஆண்களை பார்த்து கைத்தட்டுங்கன்னு கெஞ்சணும் கதறணும். நான் பெண்களை பார்த்து கைத்தட்டுங்கன்னு சொல்லவே வேண்டாம். இப்படினாலே போதும். வளையல் கழட்டி போயிடுவாங்களா? ஒரு வைப்போட இருக்காங்க பாருங்க சார். எனக்கு என்ன ஒரு கோபம்னா சார், பெண் குழந்தை சிரிச்சா, பொம்பளை பிள்ளை சிரிச்சா என்ன சொல்றாங்க? ஐயோ புன்னகை அரசி. ஆமா. அப்ப நாங்க புழுங்கரிசியா? எங்களை பாராட்டுறதே இல்ல சார். சார் நாட்டோட முதுகெலும்பு சார் பெண்கள் நாங்க. அப்ப நாங்க நாய்க்கு போற நல்லி எலும்பா? தம்பி சிரிக்கணும்னா சவுண்டா சிரிங்க. ஒரு வாயை திறந்து ஒரு உதர மூடி கஞ்சத்தனம் பண்ணாங்க. என்ன நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா சார். உண்மையில பெண்களுக்கு வந்து அத்தனை பேர் இருக்கு சார் தமிழ்ல. பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண். ஆண்களுக்கு என்ன பேர் இருக்கு சார்? இருக்கு. எங்க மதுரையிலும் ஆம்பளைக்கு ஒரு 4 பேர் இருக்கு. என்ன பேர்? லூசு பைய, கிறுக்கு பைய, முட்டா பைய, தெண்டச்சோறு, விளங்காதவன். பாத்தீங்களா சார்? நம்ம என்ன சார் பாவம் செஞ்சோம்? விசேஷம் வச்சா கூட அவங்களுக்கு தான், அவங்களுக்கு தான் வளகாப்பு. நம்மளுக்கு ஒரு ஈய காப்பு, ஒரு பித்தளை காப்பு. என்ன உண்மையிலே சிரிக்க கூடாது முடிவு பண்ணியிருக்கீங்களா? இல்லை என்னை ஒரு வழி பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்களா? இதெல்லாம் உண்மையிலே நல்ல ஒரு நகைச்சுவை தான், நான் ஏற்றுக்கிறேன். சார் பாருங்க நதிகளுக்கு பூரா பாருங்க பெண்கள் பேர் தான் சார் வச்சிருக்காங்க. வைங்க. கங்கா, யமுனா, சரஸ்வதி, காவேரி நதிகளுக்கு பூரா பெண்கள் பேர் தான். ஏன் ஆண்கள் பேர் வைக்கல? அது ஓடிரும். ஓடிருமா? எங்க பறவைகளுக்கு பூரா பெண்கள் பேர் தாங்க. கிளி, மைனா, குயில், மயில், பறவைகளுக்கு பூரா பெண்கள் பேர் தான். ஏன் ஆண்கள் பேர் வைக்கல? அது பறந்துரும். தம்பி நீங்க யூடியூப் பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் யூடியூப் பாக்குறாலும் கொஞ்சம் பின்னாடி போங்க தயவுசு. அப்படி பார்த்தா எல்லாருமே பின்னாடி போயிருவீங்களோ? என்னப்பா பூராப்பா ஆன்சரை சொல்றீங்களப்பா? சரி ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். கேளுமா. இந்த லவ் பண்ற பசங்க எல்லாம் இருக்கிறாங்களாப்பா? ஆமா. சரி கல்யாணம் ஆகாதவர்கள் ஒரு கைத்தட்டல கொடுங்க பார்க்கலாம். பூரா மாலத்தீவ்ஸ்ல என்ஜாய் பண்றீங்கப்பா. பரவாயில்ல கல்யாணம் ஆனவர்கள் ஒரு கைத்தட்டல கொடுங்க பார்க்கலாம். ஒரு ஆளா 2க்கும் கை தட்டிட்டு இருக்காரு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. தைல வாங்கி தடவுங்க.